சரக்கு ரயிலை பொறுத்த வரைக்கும் பொருட்சேதம் தான். அதுல நம்ம பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டியது, அச்சப்பட வேண்டியது இல்லை. ஆனா கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில், பயணிகள் ரயில், எவ்வளவு பயணிகள் இன்றைக்கு அதுல பயணித்தார்கள்? பயணிகள் ரயில் பெட்டிகள் எவ்வளவு பெட்டிகள் சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்ற முதற்கட்ட தகவல் இருக்கா நிரஞ்சன்? 3 to 5 பெட்டிகள் வரை மிக கடுமையான முறையில் சேதமடைந்திருக்கும் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. திரையில் பார்ப்பது போலதான் மிக மோசமான முறையில் அந்த ரயில் என்பது சேதமடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சரக்கு ரயிலுடைய அவ்வளவு பெரிய என்ஜின் பயணிகள் ரயிலின் மீது மோதி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அது ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருப்பது போன்ற இருப்பதால் உள்ளே எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள் போன்றவை எல்லாம் ஏனென்றால் வெல்டிங் வைத்து பிறகு அப்புறப்படுத்தி அது பெரும் பணியாக இருக்கும். முதலில் எவ்வளவு பேரை விரைவாக காப்பாற்ற முடியுமோ அந்த வேலைகள் என்பதுதான் இருக்கும். ஒரு 600 பேர் வரை இந்த ரயிலில் பயணித்திருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் மீண்டும் சொல்வதுதான், இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. உயிர் சேதங்கள் குறித்தோ பொருள் சேதங்கள் குறித்தோ எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள், எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா, மற்றவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், இந்த மாதிரியான எந்த தகவலும் இதுவரை முழுமையாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் விபத்து மிக மோசமாகவும் கோரமாகவும் இருந்திருக்கிறது என்பதான தகவல் தான் நமக்கு கிடைக்கின்றது. மேற்கு வங்கத்திலிருந்து செயல்படக்கூடிய செய்தி நிறுவனங்கள் இன்னும் வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் போன்றவை எல்லாம் அதை உறுதிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதில் ஒரு ஆறுதலான விஷயம், அருகில் மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய பகுதியாகத்தான் அது இருக்கின்றது. அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு கடுமையான ஒரு மலைப்பாங்கான பகுதி, அந்த மாதிரியான பகுதிகளில் இருந்தால் நிலைமை பெரும் சிக்கலாக இருக்கும். ஆனால் இந்த இடம் பொறுத்தவரை மருத்துவமனைகள் அருகில் ஓரளவுக்கு இருக்கக்கூடியவையாகத்தான் இருக்கின்றது. அதனால் காயமடைந்தவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் உடனடியாக இருக்கும். தன்னார்வலர்களிடம் அவர்களுடைய பணிகளும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அர்த்தம் தேவைப்படக்கூடியவர்கள், இந்த மாதிரியான வேலைகளிலும் கூட உள்ளூர் மக்கள் உடனடியாக நாம் இந்த எவ்வளவு பெரிய மோசமான ஒரு டிசாஸ்டரை சந்தித்தாலும் கூட அந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உதவிகளை பெறுவது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கூட உடனடியாக வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு ரத்தம் தேவைப்படக்கூடியவர்கள் அனைத்தையும் பார்க்க முடிகின்றது. ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இந்த இடத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது, இந்த யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது போன்றவை எல்லாம் நிறைய குறுஞ்செய்திகள் வருவதையும் பார்க்க முடிகின்றது. டிசாஸ்டர் தான், பெரிய ஒரு விபத்து தான், ஆனாலும் கூட அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறார்கள். அரசு எந்திரமும் அதற்கு தயார் நிலையில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நிலவரத்தை கவனியுங்கள், மேலதிக விவரங்களை சேகரிங்கள் நிரஞ்சன். நம்ம அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளையும் இது குறித்து தொடர்ந்து பேச போகிறோம். உங்களுடைய தற்போதைய முதற்கட்ட விவரங்களுக்கு நன்றி.